இதுவரை தேவன் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். ஒரே ஒரு விஷயம்தான், எவ்வளோ ஆபத்துக்கள் வருகிறது. ஆனாலும் பாருங்க, ஒரே ஒரு வாக்குத்தத்தம் என் மனசுலேருந்து போவே போகாது. காரணம் என்னன்னா, அது ரொம்ப ஒரு ஆழமாக எனக்கு அந்த வார்த்தை உள்ளத்தில் பதிந்துருச்சு. காரணம் என்னன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை தேவன் எப்போ சொல்றாருன்னா, சிலுவைக்கு அப்புறமா சொல்றாரு. ஏசாயாவில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறாருன்னா, சிலுவை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த வார்த்தையை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழல் நமக்கு காணப்படலாம், ஆனால் அவர் நம்மளை விட்டு விலகுறதும் கிடையாது, நம்மளை கைவிடுறதும் இல்லை. இவ்வளவு நாள் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இனிமேலும் என்ன பண்ண போறாரு? அவர் பாதுகாத்து கொண்டு போவார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.